ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அவருக்கு பல இடத்துல சொத்து இருக்குது, கோயம்புத்தூர்ல சொத்து இருக்குது, எல்லா பக்கமும் ஒரு சொத்துக்களா வாங்கி போட்டு வச்சிருக்காங்க. மனைவி பேர்ல சொத்து இருக்குதுன்னு இதெல்லாம் யார் சொல்றது? அவங்க கட்சியில இருந்தே சொல்றாங்க. கல்யாணராமன் வெளியில போனதுனால சொல்றாங்க. வெளியே போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ எப்படியோ அவங்க ஒரு நம்பர்ஸை கொண்டு சேர்த்துருக்குறாங்க. இது பிஜேபிக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை உருவாக்கிருச்சு. ஆமா, இந்த கலக்கம் பார்க்க முடியுது வெளியில. நம்ம வானதி சீனிவாசன் ஓப்பனா சொல்றாங்க, இது சேலஞ்ச் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன், சவால் இருக்கு, எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் விஜய் கிடையாது. விஜய் மாதிரி வந்துருவோன்ற நம்பிக்கை எல்லாம் அவருக்கும் இருக்காது. ஆனா அவரால் ஒண்ணு செய்ய முடியும். என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிடைத்த பிஜேபி தலைவராக இருந்த காரணத்தினால அவர் கிடைத்த ரிசோர்ஸ் இருக்குது, எல்லா கட்சிகளோடையும் உள்ள கான்டாக்ட்ஸ் இருக்குது. பிஜேபியிலேயே நிறைய சம்பாதிச்சு இருந்தவர்கள் இப்போ வரும்போது இவர் கூட வராங்க. இப்படி அவருக்கு ஒரு பலமான பேக்கப். நீங்க கணக்கு பண்ணி பாருங்களேன். விஜயகாந்துக்கு 11% ஓட்டு, பாமகவுக்கு ஒரு 6% ஓட்டு, அது 18 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி, சின்ன சின்ன கட்சிகள் இத்தனையும் சேர்த்து, மதிமுக அவங்களுக்கு ஒரு 4% ஓட்டு, இதெல்லாம் சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு 30% வரணும். ஆனா 18% தான் வந்தது. ஸோ மோடிக்கு உச்சத்துல இருக்கும் போதே கூட, மோடி புகழ் உச்சத்துல இருக்கும்போது பெரிய கெட்ட பேர் இல்லாத நேரத்திலேயே கூட இந்த ஓட்டுகள் அவர் பிஜேபி முழுசா செஞ்சதை இவர் லைட்டா செய்வாரு. அதிமுகவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே அண்ணாமலை தான், இப்படிதான் உருவாக்க போறாங்க அப்படின்றத ஒரு சந்தேகமாகவும் ஒரு குற்றச்சாட்டாகவும் அவர் வைக்கிறாரு. அது இன்னொரு பிஜேபி தான், பி த லீடர் அப்படின்ற ஒரு அமைப்பை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அதில் இணைங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ போடுவதற்கு முன்பு வரைக்கும் அவர் இங்கே இருக்கிற எல்லா தலைவர்களையும் பேசி ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார். இப்படி ஆசீர்வாதம் கொடுத்துட்டு திட்டுறாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. இப்போ டிவிக்கே வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்றதான் போகும் ஃபியூச்சர்ல பாலிடிக்ஸ். அப்படிதான் செட் பண்றாங்க. போகவும் இல்லை. அமித்ஷா நினைச்சா இடி கேஸ்ல யாரை வேணா அரெஸ்ட் பண்ண முடியும். கண்ணுக்கு முன்னாடி பிஜேபி காரங்க தான் அவருடைய சொத்து பட்டியல்லாம் எடுத்து போட்டு எக்ஸ்போஸ் பண்றாங்க. இவர் ஏற்கனவே அரசு ஊழியரா இருந்தவர். அரசு ஊழியரா இருந்து வெளியே வந்த பிறகு 5 ஆண்டுகளுக்கு வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய கண்காணிப்புல தான் இருக்க முடியும். அப்போ இவர் அதுக்கிடையில வாங்கின சொத்தெல்லாம் வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை தலையிட முடியுமா? முடியாதா? அவர் அந்த ஒரு ரஃபேல் வாட்சிக்கே பில்லு வரையும் தரல. இது ஒன்றை வச்சே இடி ரெடி பண்ண முடியும். என்ன, ஏன்னா அது சர்வதேச பிரச்சனை, அந்நிய செலவாணி, மணி லாண்டரிங், ஓகே, தேசிய பாதுகாப்பு. அவங்க பெற்று வளர்த்த பிள்ளைதான் அண்ணாமலை. ஆமா, அவர் எந்த கட்சியை வச்சாலும் சரி, அவன் புரிஞ்சிக்க வேண்டியது அது தமிழ்நாட்டு பிஜேபி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியாளர் மதன் அறிவழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஒரு டைம்ல எப்பவுமே பிரேக்கிங் நியூஸ்ல வந்துகிட்டே இருந்தாப்புல. இப்போ கொஞ்ச நாளா அமைதியா இருந்துட்டு மறுபடியும் இப்போ பேசு பொருளா மாறி இருக்காரு. ஆனா அதிகமா பேசுறது பிஜேபியில இருக்கிறவங்க தான் இப்போ அண்ணாமலை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையுடைய நிலை இப்போ இருக்கிறது, அவர் சொல்லியிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட், அவர் புதுசா ஆரம்பிச்சிருக்க அந்த இயக்கம், இதெல்லாமே ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. பிஜேபியில இருக்கிறவங்க விமர்சிக்கிறாங்க. மற்றவங்களும் இது அண்ணாமலை செய்யறது பிஜேபியினுடைய இன்னொரு முகமா தான் வராரு. அவரு எப்படி அண்ணா திமுகவோ அந்த மாதிரி அண்ணா பிஜேபி மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான இதுதான் வேலை தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப சமீபத்தில் அவர்கள் வெளியே வந்தவர்கள் அவங்க பேசினதுல அண்ணாமலை மட்டும் அதுல எனக்கு திமுக எப்படியோ அதிமுக எப்படியோ அது போலதான் பிஜேபி அப்படின்ற மாதிரி பேசிட்டா. அப்படி இப்போ அதை பற்றி கேள்விகள் எழுப்பும்போது இப்போ அமர் பிரசாத் ரெட்டி போட்டவர்கள் அதுக்கு பதில சொல்லணுன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் கொள்கையை இன்னும் அறிவிக்கல, அறிவிச்ச பிறகு அதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, மோடிக்கு எதிராகவோ பிஜேபிக்கு எதிராகவோ அவங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவங்க பிஜேபியில இருந்து வேலை செஞ்ச அனுபவத்துல இருந்து அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, அங்க பிஜேபி அரசியல் ஈடுபடாது. ரொம்ப லேட்டா புரிஞ்சுன இல்ல, அவங்கள பொறுத்தவரை சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் 25 வருஷம் இருந்தாங்களே, வானதி சீனிவாசன் 20 வருஷம் இருக்கிறாங்களே. அதனால இப்ப அவங்களோடலாம் ஒப்பிடும்போது இவங்க 7 வருஷத்துல அமர் பிரசாத் ரெட்டி புரிஞ்சுக்கிட்டாரு, 4 வருஷத்துல அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டாரு, 5 வருஷத்துல அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதனால இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. டைம் லைன்ல ஃபுல்லாவே இருந்தும் பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச 2022 இருந்து 24 வரைக்கும் அண்ணாமலையும் சீமானும் தான் டைம் லைன்ல எப்பவுமே இருப்பாங்க.
அவங்க பேசுனாங்கன்னா அதுக்கு பதில் சொல்றதுங்கிறது தான் ஊடகங்கள்ல, இன்னும் சொல்ல போனா யூடியூப் சேனல்கள்ல அதுதான் பேசப்படும். இப்போ கண்டென்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பிரச்சனை வரும், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இவங்களே கிளப்புவாங்க, சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அதுக்கு எதிர்வினையாற்றணும், இப்படியா பரபரப்பா போய்கிட்டு இருந்தது. அப்ப அந்த நம்பிக்கையில தான் அண்ணாமலை வந்து தனித்தே நம்ம வந்து நிக்கலாம் அப்படின்னு 2024 அவங்க முடிவெடுத்து போனதுக்கெல்லாம் காரணம். ஏன்னா மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சாச்சு, அப்புறம் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. ஸோ மொத்தத்தையும் ஆக்கிரமிச்ச பிறகும் அவங்களுக்கு வந்து 18% தான் வருது. இதுல பாமக இருக்குது, உள்ள ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கிறாரு, இவங்கெல்லாம் பல்கா அவங்களுக்குன்னு சில ஏரியாக்கள்ல வாக்கு வங்கி உண்டு. சவுத்துல வந்து டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் உண்டு அப்படின்னா, நார்த்துல பாமகவுக்கு உண்டு. கன்னியாகுமரியிலையும் நெல்லை, தூத்துக்குடி, கோவையில ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதிகளில் பிஜேபிக்கும் வாக்கு வங்கி உண்டு. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்தபோது கூட அவங்களுக்கு வந்து 18% தான் வருது. அப்படின்னும் போது அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த ரூட்ல போக முடியாது, தமிழ்நாட்டின் உணர்வுக்கு எதிராக பிஜேபி இருக்குது, அதுல நாம டிராவல் பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல தனக்குரிய இடத்த தன்னால பிடிச்சிக்க முடியும். ஆல்ரெடி நம்ம பாப்புலர் ஆயிட்டோம், நமக்குரிய இடத்த நம்ம பிடிச்சிக்க முடியும், பிஜேபியிலே நமக்கு ஒரு பெரிய ஏரியா நமக்கு இருக்குது, அது வந்துடும் அப்படின்ற கால்குலேஷன்லாம் அவருக்கு இருக்குது. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமா இறங்கியிருக்கிறார். எப்படி சொல்றீங்க? புத்திசாலித்தனம்னா எப்படி வந்து இருக்கிற பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, இப்போ முதல்ல வந்து ஒரு ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு வரும்போதே சொன்னாங்க, ஏன்னா படிச்சு போய் அங்க இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு அரசியலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் வந்து வேற ஒருத்தரை மாத்திட்டாங்க. சைலண்ட் மோட்ல தானே தெரியும். இதுல புத்திசாலித்தனம் எங்க இருக்கு? அவரால செய்ய முடியலன்றதுனாலதான் தூக்கி. ஐபிஎஸ் இருக்கும்போது அதிகபட்சம் எங்க போயிருந்தாரு? எஸ்பியா இருந்தார், ஒரு மாவட்ட எஸ்பி. அதுக்கு மேல நீங்க வந்து டிஜிபி, ஐஜி, டிஜிபி அந்த லெவலுக்கு போகலாம், அல்லது துணை ராணுவத்துக்கு போகலாம் இல்லையா? அதுல வந்து நீங்க என்ன பெருசா ரேங்க் வந்துட முடியும்? அப்படி போயிருந்தா மினிமம் 4 லட்ச ரூபா சம்பளம், 5 லட்ச ரூபா சம்பளம், இவ்வளவுதான். ஆனா இப்ப இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்புன்னு பிஜேபி காரங்களே சொல்றது 4000 கோடி இருக்கும், 6000 கோடி இருக்கும் அப்படின்றாங்க. பெங்களூர்ல ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் 2400 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அதுலயும் உயர் நடுத்தர வர்க்கத்துக்கான இடம். ஒரு பிளாட் வந்து 6 நடுத்தர வர்க்கம். அதுலயும் வந்து 6 கோடி ரூபாய்க்கு வாங்குறவங்களே நடுத்தர வர்க்கம் தான். இப்பெல்லாம் உயர் நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தொழிலதிபர்களுக்கு அடுத்த நிலையில உள்ள கேட்டகரி அவங்க. இப்ப அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நீங்க சொத்து சேர்த்துட்டாரு, பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. இப்ப அவருக்கு வந்து பல்லடத்துல சொத்து இருக்குது, கோயம்புத்தூர்ல சொத்து இருக்குது, எல்லா பக்கமும் ஒரு சொத்துக்களா வாங்கி போட்டு வச்சிருக்காங்க, மனைவி பேர்ல சொத்து இருக்குதுன்னு. இதெல்லாம் யார் சொல்றது? அவங்க கட்சியில இருந்தே சொல்றாங்க. கல்யாணராமன் வெளியில போனதுனால சொல்றாங்க. வெளியே போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அவர் வெளியே போயிடுவாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு 1 வருஷம் முன்னாடியே தெரியும். சும்மா அனுப்பக்கூடாது, எக்ஸ்போஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அவர் வெளியே போனாருன்னா யாருக்கு பாதிப்பு? பிஜேபிக்கு தான் பாதிப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை எக்ஸ்போஸ் பண்றாங்க. அது மூலமா இப்ப சவுக்கு சங்கருக்கு யாரு கொடுத்துருப்பா? அவங்க தானே கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இப்படி தகவல்கள் வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ற வேலைகளை அவங்க வந்து முன்னாடியே செஞ்சு, சரி ஓகே இனி தப்பிச்சுக்கலாம் நினைச்சு கொடுத்தாங்க, அனுப்பிச்சாங்க. ஆனாலும் பாதிப்பு கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர், 18,50,000 நெருங்கிருச்சு. இப்போ இதுதான் எனக்கு கேள்வி. என்னன்னா, இப்போ அண்ணாமலை அவர் வந்து பிஜேபியில சேரும் போது பிஜேபி ஒண்ணு தமிழ்நாட்டுல எங்க இருக்குதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஒண்ணு தமிழிசை தலைவரா இருக்கும்போது அவங்க எங்கன்னா பேட்டி கொடுப்பாங்க, அது வந்து நியூஸ்ல வரும். முருகன் இருக்கும்போது அவர் பாத யாத்திரை ஒண்ணு போனாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் எங்க இருந்தாருன்னு தெரியல. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தினமும் பிஜேபியோட பேர் அடிபட்டுட்டே இருந்தது. அங்க கொத்தா அந்த கட்சியில இருந்து வந்து இங்க சேர்ந்தாங்க, இங்க இருந்து அங்க போனாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ அண்ணாமலை வெளியில போனதுக்கு அப்புறம் 18 லட்சம் பேர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, அப்ப இவ்வளவு பேர் எங்க இருந்தாங்க? பிஜேபி உண்மையா 18 லட்சம் பேர் இருந்தாங்க? அவ்வளவு பேர் இருந்தாங்களா? அப்படிதான் கேக்குறேன். அப்படி இல்ல. அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு ஒரு இளைஞர்கள் பிரிவு வந்து புதுசா உள்ள வந்திருக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, பிஜேபி ஆதரவாளர்களா இருந்து இது தேராது, இதுக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை, இவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு ஐடியாலஜில ஒரு ஆர்வம் வந்தாலும் கூட இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு அப்படியே வெளியே ஒதுங்கினவங்க இருப்பாங்க. அவங்க ஏடிஎம்கே போட்டு இருந்திருப்பாங்க, பாமக போட்டு இருந்திருப்பாங்க, சாதி கட்சி சார்பாளர்களா மாறி இருந்திருப்பாங்க, சரி திமுகவே போடும் அப்படின்னு கூட சிலர் போட்டு இருந்திருக்கலாம். இப்படியே அது செதறி கிடந்த நிலையில அதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நபரா அண்ணாமலை வந்தாருன்னு போது அது ஆர்கனைஸ்ட் ஆகுது. அதான் அந்த 18% ஓட்டு. அப்போ 18% சாதாரணது இல்லை இல்லையா? அது வந்து நீ 1% நான் 4.5 லட்சம் பேர் அப்படின்னு கணக்கு போட்டு பாருங்க, அது வரும் ஒரு 50-60 லட்சம் பேர் கூடுதலா வரும். அதுல ஒரு பாதியாவது இவங்க வந்து ஓன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? இப்ப அந்த வகையில அவங்களுக்கு 18 லட்சம்ங்கிறது குறைவான நம்பர் இல்லை, ஒரு பெரிய நம்பர் தான். இந்த 18 லட்சம் பேர் வயசானவங்களா, இளைஞர்களா, மிடில் ஏஜா, பெண்களா, அது நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும்தானா, கேரளா, கர்நாடகா அங்கங்கன்னு உள்ளவங்க கூட சேர்ந்து கணக்கு காட்டியிருக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இங்க இருந்து போனவர்கள் இருப்பாங்கல்ல, தமிழ் பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க, அவங்க இணைஞ்சிருந்திருக்கலாம்.
ஸோ எப்படியோ அவங்க வந்து ஒரு நம்பர்ஸை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. இது வந்து பிஜேபிக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை உருவாக்கிருச்சு. ஆமா, இந்த கலக்கம் பார்க்க முடியுது வெளியில. நம்ம வானதி சீனிவாசன் ஓப்பனா சொல்றாங்க, இது சேலஞ்ச் அப்படின்றாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், இதுல இருந்து மீண்டு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லும் போதே என்னன்னா விழுந்துட்டாங்க, சரிக்கு விழுந்துட்டாங்க. இப்ப ரங்கராஜ் பாண்டே ஓப்பனா சொல்றாரு, அடி விழுந்துச்சு வெளியே சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி. அவங்க வானதி ஒத்துக்கிறாங்க, ஆனா மத்தவங்க யாரும் ஒத்துக்கல. நயனா நாகேந்திரன் வந்து அவ்வளவு பெரிய விஷயமெல்லாம் இல்லைங்க அப்படின்றாரு. அவர் இல்ல, அவங்க அப்படித்தானே பேசி ஆகணும், அவங்க அப்படிதான் தமிழிசை அவருடைய பேரை கூட இது பண்ண மாட்டாங்க. அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணோம், அவர் வந்து அதை சரியா இது பண்ணல அப்படின்னு. ஆமா, அவங்க பல 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு செலவு பண்ணது மட்டும் இல்ல, இவரை பராமரிக்கிறதுக்கே இவருக்கு ஒரு வார் ரூம்னு வச்சிருப்பாரு, அதுக்கு ஒரு இது, இவருக்கு வீடு எடுத்து வச்சிருப்பாரு, அதுக்கு செலவுகள், போக்குவரத்து செலவுகள். ஒரு ஃபிளைட்ல தான் வருவாரு, அடிக்கடி டெல்லி போவாரு, பெங்களூர் போவாரு, கேரளா போவாரு, தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு ஃபிளைட்ல தான் பறந்துகிட்டு இருந்தாரு. இதுக்கான செலவுகள்லாம் இருக்குல்ல. இப்படி கட்சியில இருந்து நேரடி செலவுகள் இருக்கும், சைட்ல செலவுகள் இருக்கும். இவரே சில இன்வெஸ்டர்களை வந்து பிடிச்சு வச்சிருந்திருப்பாரு. இப்ப ஆருத்ரா கோல்டு மோசடி, 2400 கோடி ரூபாய் மோசடி, அதுல அவருக்கு தொடர்பு இருக்குதுன்னு பேசப்பட்டுச்சு. தங்கம் கடத்தல் ஏர்போர்ட்ல பிடிபட்டுச்சு. பார்த்தா அவரை விடுவிக்க சொல்லி அண்ணாமலையே போன் பண்ணி பேசினாரு அப்படின்லாம் ஒரு சர்ச்சை வந்தது. இப்படி பல வகையில அவருக்கு வந்து ரிசோர்ஸ் இருந்திருக்குது, எக்கனாமிக்கல் ரிசோர்ஸ் இருந்திருக்குது. அமர் பிரசாத் ரெட்டி தான் அதோடைய இணைப்பு பாலமா இருந்திருக்கிறாரு. தொழிலதிபர்கள் எல்லாம் மிரட்டி இடி ரைடு வந்துடும், சிபிஐ வந்துடும், பாருங்க செந்தில் பாலாஜி என்ன ஆனாரு பாருங்க, அமைச்சரா இருக்கிறவரையே காலி பண்ணிட்டோம், இப்படி மிரட்டி பணம் வாங்கினதா சொல்றாங்க. அன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்து திமுக இருந்தே காசு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் பேச்சுக்கள் வந்தது. அண்ணாமலையார் சேம்பர்னு ஒண்ணு பெருசா ஆரம்பிச்சு அதுல பல 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அவருடைய சம்பாத்தியங்கிறது பெருசு. அவருக்கு பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கும் போதே அவர் ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அவர் வந்து இப்ப இன்னைக்கு சேஃப், ஒண்ணும் இல்லை, சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட அந்த பணம் வந்து அவரை வந்து மறுபடியும் இயக்கிக்கிட்டே இருக்கும். அவர் 2400 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒன்னே போதாதா? அது ஒண்ணு போதும். அவரு சொல்லுவாங்க, நான் ஏழை விவசாயியின் மகன், ஆடு வச்சுட்டு இருந்தேன், எனக்கு ஒண்ணும் கிடையாது, என் வீட்டு வாடகையே வந்து என் நண்பர்கள் தான் தராங்க. சோ அவருடைய கேரியரின் உச்சத்துல இருந்துதான் அவரும் அரசியலுக்கு வந்தாரு. அரசியல்ல உச்சத்துல இருந்துதான் இப்ப வெளியே வந்திருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் விஜய் கிடையாது. விஜய் மாதிரி வந்துருவோங்கிற நம்பிக்கையெல்லாம் அவருக்கும் இருக்காது. ஆனா அவரால் ஒண்ணு செய்ய முடியும். என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிடைத்த பிஜேபியில் தலைவராக இருந்த காரணத்தினால அவர் கிடைத்த ரிசோர்ஸ் இருக்குது, எல்லா கட்சிகளோடையும் உள்ள கான்டாக்ட்ஸ் இருக்குது, எக்கனாமிக்கல் பவர் இருக்குது, நிறைய இன்வெஸ்டர்கள் இருக்கிறாங்க. பிஜேபியிலே நிறைய சம்பாதிச்சு இருந்தவர்கள் இப்போ இவர் வரும்போது இவர் கூட வராங்க. இப்படி இவருக்கு ஒரு பலமான பேக்கப் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா டிவிகேக்கு இருக்கிறத விட பலமான பேக்கப் இருக்குது. டிவிகேக்கு ஆதவர்ஜுனா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா, இவருக்கு இன்னும் இதே போல நிறைய பேர் இருக்கிறாங்க. இவரே அப்படி ஒரு நபரா மாறிட்டாரு அப்படின்னும் போது அவருக்கு பொருளாதார பலம் இருக்குது. இன்னொன்னு அவர் டார்கெட் பண்றது என்ன அப்படின்னா, கொங்கு பெல்ட்டை வந்து டார்கெட் பண்றாரு. ஸோ ஆரம்பத்திலே எடப்பாடிக்கு இருக்குமான பிரச்சனைங்கிறது வந்து அந்த கவுண்டர் ஏரியாவை யார் கேப்சர் பண்றது, பெரிய கவுண்டரா சின்ன கவுண்டரா, பெரிய கவுண்டர் எடப்பாடியா, சின்ன கவுண்டர் அண்ணாமலையா? இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க கொங்கு பகுதியில் உள்ள இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு எடப்பாடியை விட அண்ணாமலையை பிடிச்சிருக்குது. ஆமா, ஏன் எதுக்குன்னே தெரியாம அண்ணாமலை பிடிச்சிருக்கு பல பேருக்கு. இல்ல, அவங்களுக்கு நம்ம ஆள் ஒருத்தன் படிச்சவன் ஃபார் டெய்லி நியூஸ்ல இருந்துட்டு இருக்கிறான் அப்படின்றது ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு ப்ரௌட் இருக்கும். ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு லீடர், நேஷனல் பார்ட்டியோடைய ஸ்டேட் பிரசிடென்ட், இப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு வேலை செஞ்சிருக்குது. நான் சிலர்கிட்டலாம் பேசினேன். இப்போ கொங்கு பகுதிகளில் வாட்ஸ்அப் குரூப்புகள் வச்சிருக்கிறாங்க, அண்ணாமலை ஃபேன்ஸ், அண்ணாமலை ஆதரவாளர்கள், லீடர் அண்ணாமலை, இப்படி நிறைய வாட்ஸ்அப் குரூப்புகள் வச்சிருக்கிறாங்க. இந்த பசங்க யாருமே பிஜேபி கூட்டணி ஓட்டு போடல, பல்கா டிவிகேக்கு போட்டுக்கிறாங்க. டிவிகேக்கு போட வேண்டிய அவசியம் நீங்க ஏடிஎம்கே பலமா உள்ள கொங்கு பகுதியில அவங்க பெரிய அளவுல செல்வாக்கு இழந்த நேரத்துல தேர்தல் நடந்தது 2021 தேர்தலில், அப்பவே ஜெயிச்சுட்டு வந்த ஏரியா அதெல்லாம். பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏரியாவில் டிவிக்கு எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ ஒண்ணு நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, அது ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டுகள் எல்லாம் இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது அப்படின்றதெல்லாம் நடந்திருக்குது. இப்போ இதை குறி வச்சுதான் அண்ணாமலை வந்து இந்த இயக்கத்தை, அது ஒரு பேஸ் அப்படின்னா, அது பேசுனாலும் இப்போ வந்து அண்ணாமலை வந்து தலைவராக இருந்த வரைக்கும் அவர் எந்த தொகுதியிலும் ஜெயிச்சது இல்லை. அவருடைய கேம்பெயின் முறையோ இல்லை வந்து அவர் வச்ச யூகங்களோ வந்து எதுவும் சக்சஸ் ஆனதா இது வரைக்கும் தெரியல. இப்போ இவர் தனிப்பட்ட விதத்துல வரும்போது அது எப்படி அவருக்கு இல்லை, அதுதான் அவங்க சொல்றாங்க. நம்ம ஒரு பாப்புலர் லீடரா இருந்தோம், அன்றாட செய்திகள்ல இருந்தோம், ஜெயிக்க முடியாம இருந்ததுக்கு காரணம் என்ன? அதுக்கு அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு, பிஜேபியே ஒரு சுமையா இருக்குது,
அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி தூக்கிக்கிட்டு இங்க ஜெயிக்க முடியாது இல்ல. ஒரு தனிநபரா நம்மளை வந்து ஒரு மதிக்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்களே தவிர பிஜேபின்னா வேண்டாம். இந்த எதிர்ப்பு மனநிலை இங்க இருக்குது. இந்த எதிர்ப்பு மனநிலையை வைத்து கொண்டு இங்க ஜெயிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு அவங்களே வந்துட்டாங்க. நானு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சூழல் சொல்றேன். 2014 பிஜேபி வெற்றி பெற்ற பிறகு அந்த காலகட்டத்திலே 2013 காலகட்டத்திலே மோடி ஆதரவாளர்கள் ஒரு இளைஞர்கள் பெரிய செட்டு பிஜேபிக்கு வராங்க, அல்லது பிஜேபிக்கு ஆதரவா வெளியே இருந்து சோசியல் மீடியால வேலை செய்யறாங்க. ஒரு படித்த ஒரு பெரிய, அவங்களுக்கு பெரிய கொள்கையில ஒண்ணும் கிடையாது. அவங்க திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க, கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க, அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு மயக்கம். மோடி குஜராத்தை வந்து பெரிய வல்லரசு நாடாகிட்டாரு, 1 லட்சம் கோடியை வந்து உலக வங்கியில டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. உலக வங்கினாலே என்ன, அது கடன் கொடுக்குற நிறுவனம், அங்க டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற பொய்யெல்லாம் ஒரு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு இது இருந்தது. இப்போ அந்த நேரத்துல ஒரு பெரிய குரோத், பெரிய நம்பிக்கை. அந்த நேரத்திலே பிஜேபிக்கு வந்து 18% தான் வந்தது. அப்ப யார் இருக்கிறா? விஜயகாந்த் இருக்கிறாரு. விஜயகாந்த் பெரிய கட்சி. அப்போ நீங்க கணக்கு பண்ணி பாருங்களேன், விஜயகாந்துக்கு 11% ஓட்டு, பாமக ஒரு 6% ஓட்டு, அது 18 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி, சின்ன சின்ன கட்சிகள் இத்தனையும் சேர்த்து, மதிமுக அவங்களுக்கு ஒரு 4% ஓட்டு, இதெல்லாம் சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு 30% வரணும். ஆனா 18% தான் வந்தது. ஸோ மோடி இங்க உச்சத்துல இருக்கும் போதே கூட, மோடி புகழ் உச்சத்துல இருக்கும் போதே பெரிய கெட்ட பேர் இல்லாத நேரத்திலேயே கூட இங்க ஓட்டு விடலை. சரியா? இப்ப இன்னைக்கு இதை தாண்டி நம்ம வந்து ஒரு வேலையை செஞ்சு ஒரு 18% வாங்கியிருக்கிறோங்கிறது நீ ரெண்டையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அது மோடி புகழ் உச்சத்துல இருக்கிற நேரத்தில் நடந்தது, இது மோடியுடைய புகழ் பெரிய சரிவில் இருக்கும் போது நடந்தது. ஸோ இந்த நேரத்திலே அண்ணாமலை வந்து தனக்குரிய செல்வாக்கை பயன்படுத்திட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப அதை யார் ஓன் பண்றது? அது அண்ணாமலையுடைய செல்வாக்கு அப்படின்னு இவங்க ஓன் பண்றாங்க. ஸோ இந்த ஏரியாவை கடந்துட்டோம், பிஜேபிங்கிற ஒரு தடையை கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம நின்ற முடியும். இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அரசியல் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கேட்டகரியை நமக்கு தூக்கிடலாம். நம்ம பிரிவே ஒரு பிரிவு வந்து டிவிக்கு ஓட்டு போட்டுருக்குது, அந்த பிரிவை மறுபடி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ஏடிஎம்கே செல்வாக்கு இழந்து வருது. அவங்க கணிக்கிற விஷயம் என்ன? ஏடிஎம்கே செல்வாக்கு இழந்து வருது. அந்த ஏரியாவை டிவிக்கு ஃபில் பண்ணிருச்சு. முழுசா ஃபில் பண்ணிருச்சா? இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு, மிச்சம் இது இருக்கு. அதை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அங்க போனதை கொஞ்சம் நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். மிக முக்கியமாக பிஜேபியில இருந்து மொத்தமா அள்ளிடலாம், அது வந்துடும். நாம் தமிழர் கட்சி காலியாகுது, அதை வந்து ஓரளவு தூக்கிக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பாமக கூட்டா வந்துடும். நம்ம வந்து ஒரு கட்சியாக, பிரதான கட்சியாக வளர்ந்துட முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இப்போ அண்ணாமலை என்னவா செயல்படுவாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ வந்து அவர் பிஜேபி இருக்கும்போது வந்து இந்து தேசியம் தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. தொடர்ந்து வந்து பல்வேறு பிரச்சனை, பொய் பிரச்சாரம் பண்றது, இதுதான் முக்கியமான இதை வச்சு அவர் இந்து தேசியம் பேச மாட்டாரு, ஹிந்துத்துவா பேச மாட்டாரு, சனாதன தர்மம் பேச மாட்டாரு. ஆனா எப்போல்லாம் அதுக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் ஆதரவு நின்றுவாரு. விஷயம் என்னன்னா, எது இங்க மக்கள்கிட்ட எடுபடலையோ அதை ஓரம் கட்டி வச்சிரும். நம்ம அதை முன்னிறுத்த வேண்டாம். ஆனா அதே நேரத்துல நம்முடைய ஆதரவு அப்படின்றது தேவைப்படுற நேரத்துல இதுதான் வந்து நான் கேட்க வரேன். என்னன்னா, திருமாவளவன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து பிஜேபியை நேரடியா இங்க வந்து எதுவும் செய்ய முடியாதனால அண்ணாமலைக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த புதிய இயக்கம். அவர் வந்து பிஜேபி வந்து முழுசா செஞ்சதை இவர் லைட்டா செய்வாரு. வரும்போதே வந்து திராவிடத்தினுடைய ஆதரவு அப்படின்ற மாதிரி பேசுவாரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதை மாத்திப்பாரு. அதிமுகவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே அண்ணாமலை தான், இப்படிதான் உருவாக்க போறாங்க அப்படின்றத ஒரு சந்தேகமாகவும் ஒரு குற்றச்சாட்டாவும் அவர் வைக்கிறாரு. அது இன்னொரு பிஜேபி தான். இப்ப நீங்க பிஜேபி மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்துத்துவ மனநிலை, அவங்க தானே அண்ணாமலை பக்கம் வராங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தவங்க தானே. ஆமா, பிஜேபியை தூக்கி நிறுத்தி விடுவார் அண்ணாமலை என்ற காரணத்தினாலதானே அண்ணாமலை ஆதரிச்சாங்க. இப்ப அவங்க எல்லாம் அந்த உணர்வை விட்டுட்டு வராங்களா? அப்படி இல்லை. ஸோ பிஜேபி காரங்க தான், இந்துத்துவ ஆளுங்க தான், சனாதனவாதிகள் தான். அதை வெற்றி பெற வைக்கிறதுக்கு ஒரு டைலூட்டான ஒரு முகமுடி போட்ட ஒரு பிஜேபி வேணும். ஸோ ஒரு முகமுடி போட்ட பிஜேபியாக தான் அண்ணாமலை வராரு. இப்போ அவர்களே அனுப்பி விட்டாங்கன்னு நானும் நம்பல. ஏன்னா இது நமக்கு இந்த முரண்பாடுகள் நம்ம கவனிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறதுல. ஆனா இந்த சூழலுக்கு பிறகு அண்ணாமலையை கைவிடுவார்களா? கைவிட மாட்டாங்க. சோ எங்களால ஜெயிக்க முடியல, அதுக்கு பதிலா இப்ப எப்படி ஒரு அர்ஜுன் சம்பத்தோ எப்படி வந்து ஒரு இதோ அந்த மாதிரி அண்ணாமலையும் ஒரு கட்சி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை ராஜாஜியுடைய ஒரு இது ஒண்ணு இருக்குது. ராஜாஜி வந்து என்ன சொல்லுவாரு, ராஜாஜிக்கும் பெரியாருக்குமான சண்டை அவங்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய வரலாற்று சம்பவங்கள் அதெல்லாம். இப்போ ராஜாஜியை தொடர்ந்து பெரியார் விமர்சிக்கிறார், திராவிட இயக்கம் விமர்சிக்குது அப்படின்னும் போது இவர் சில ஏரியாக்கள்ல நுழைய முடியாது, சில விஷயங்களை இவரால் பேச முடியாது. தொட்டா அவன் பார்ப்பான், அதனால அப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அதுக்குன்னு ஒருத்தரை வந்து வச்சிருந்தாரு, மாப்போசி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வச்சிருந்தார். அவர் நான் பிராமி. ராஜாஜி பேசுறதுதான் அவர் பேசுவார், ஆனா அது எடுபடும். ஸோ ஒரு பார்ப்பனர் ஒன்று சொல்லும் போது அதுக்கு எதிரான மனநிலை சமூகத்தில் ஒன்று இருக்குது.
அது ஈடுபடாமல் போயிடுது. அப்போ அதை ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒருத்தரை வச்சு அது செய்வார். அதை அவரே சொல்றார். எப்படின்னா, அர்ஜுனனுக்கு அபிமன்யு மாதிரி, அர்ஜுனன் உள்ள நுழைய முடியாது, சக்கர யுகத்துக்குள்ள நுழைய முடியாது. ஆனா அபிமன்யு நுழைய முடிஞ்சு அவரு ஆனா அபிமன்யு செத்து போயிடும். அப்படி சக்கர யுகத்தை உடைச்சிட்டு உள்ள போய் அதை உடைச்சிடலாம் செஞ்சிடாரு. ஆனா அவர் செத்து போயிடுவாரு. அர்ஜுனன் தப்பிச்சுக்குவா, அர்ஜுனன் ஜெயிச்சிருவான். ஸோ அந்த மாதிரி அவர்கள் மாப்போசிய பண்ணி கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ பார்ப்பனர்கள் ஒன்று செய்யறதுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்ப்பனர் அல்லாதார் அதையே செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ சீமான் பேசுனது எல்லாம் எச்ராஜா பேசியிருந்தேன்னா சிரிச்சிட்டு போயிருப்பாங்க, அதாவது கலாச்சிட்டு போயிருப்பாங்க, சீரியஸா பதில் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா சீமான் பேசும்போது சீரியஸா பதில் சொல்றோம். ஏன்? அவர் பார்ப்பனர் இல்லாத சமூகத்தை சேர்ந்தவர். எப்படி அர்ஜுனனுக்கு அபிமன்யு மாதிரி இங்க எச்ராஜாவுக்கு சீமான் இல்லையா. ஸோ அதே போல பிஜேபிக்கு இங்க பருப்பு வேகலை. இப்போ அதுக்கு பதிலாக அண்ணாமலையை நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனாலதான் இந்த பிரிவு ஒரு பகையா வரல. இப்போ கூட பிஜேபி ஆளுங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க தானே விக்டிம். அமர் பிரசாத் ரெட்டி சொன்னது போல நாங்க விக்டிம், நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அதே டோன் தான், பாதிக்கப்பட்டு. சரி, பாதிக்கப்பட்டவங்க தான் விமர்சனம் பண்ணணும். நீங்க தான் பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆமா, அங்க ஊழல் நடந்தது, அங்க முறைகேடு நடந்தது, அதெல்லாம் பேசணும்ல. அவன் பேச மாட்டேன்றாங்க. ஆனா அவங்க பேசுறாங்க, இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஏன்? என்ன பிஜேபி காலியாயிரும், தங்களுடைய இருத்தல் காலியாயிரும். அங்க உள்ள தலைவர்களுக்கெல்லாம் தங்களுடைய இருத்தல் காலியாயிருங்கிற அச்சம் இருக்குது. அவங்க கதறாங்க. இவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனாலதான் அவங்க அமித்ஷாவை பார்த்துட்டு கை குலுக்கிட்டு வர முடியுது, மோடியை பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு வர முடியுது, நிதின் நபீனை பார்த்துட்டு கடிதம் கொடுத்துட்டு பேசிட்டு நிதானம் வர முடியுது. பிஎல் சந்தோஷ்ட 2 மணி நேரம் உட்காந்து கடந்த காலங்கள் அதெல்லாம் எதிர்காலங்கள்லாம் குறித்து பேசிட்டு வர முடியுது. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி அவரே சொல்றாரு, அண்ணாமலை வீடியோ முதல்ல வி த லீடர் அப்படின்ற ஒரு அமைப்பை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம், அதில் இணைங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ போடுவதற்கு முன்பு வரைக்கும் அவர் இங்க இருக்கிற எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஆசீர்வாதம் கொடுத்துட்டு திட்டுறாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. திட்டுறது எதுக்கு? வெளியில போனதுக்கு, ஊழல் அது எதுக்கு? பொதுவுல பேசுறாங்க. ஆமா, தங்களுடைய கட்சியை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து பேசுறாங்க. அப்ப தனிப்பட்ட முறையில அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இருக்குது, பகை இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இப்ப என்னன்னா, இன்னைக்கு என்ன வேஷம் கட்டி வந்தாலும் சரி, அண்ணாமலை என்பவர் பிஜேபி தான். அது தமிழ்நாடு பிஜேபி, தமிழ் தேசிய இந்துத்துவான்னு சொல்லுவாங்க இல்லையா. தமிழ் தேசிய RSS, தமிழ் தேசிய இந்துத்துவா, தமிழ் தேசிய பிஜேபி அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லிக்கலாமே தவிர மற்றபடி அவங்க ஐடியாலஜிக்கலா பெருசா மாறிக்கிட்ட மாதிரி தெரியல. அவங்களுக்கு சில விஷயங்கள், ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. நீட் தேர்வு அதுங்க ஒரு பிரச்சனை வருது, இப்போ அதை பத்தி விமர்சனம் பண்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. மும்மொழி கொள்கை இப்போ அதை பத்தி விமர்சனம் பண்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. எதுக்கு? அவங்க எல்லாம் உணர்வுபூர்வமா மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்களா, அதுக்காக களமாடியவர்களா? அப்படி கிடையாது. இதெல்லாம் எடுபட பண்ணுது. இதை வச்சுக்கிட்டு இங்க பொழைக்க முடியாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, சரி அதெல்லாம் தூக்கிட்டு இதை பார்த்தா தானே இந்த குழந்தைங்க எல்லாம் பயப்படுது, அப்ப அதை மாத்து. இப்போ டிவிக்கே வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் போகும் ஃபியூச்சர்ல பாலிடிக்ஸ். அப்படிதான் செட் பண்றாங்க. போகும்லாம் இல்ல. இங்க களத்துல திமுக வர்சஸ் டிவிக்கு தான் இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம பாக்குறோம்ல, எதிர்கட்சி தலைவர் யார் பேசுறா? உதயநிதி ஸ்டாலின் தான் குழந்தை கட்டுறாரு. அதுக்கு அங்க அமைச்சர்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஊடகங்கள்லயும் டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் போயிட்டு இருக்குது. ஏடிஎம்கே கூட களத்துல இல்ல. சரி, முதலமைச்சர் நன்றி சொல்றதுக்கு பேசினாருல்ல, எங்க திருச்சியில என்ன சொன்னாரு? டிவிகேயா டிஎம்கேயா, மீதி எல்லாம் அள்ளு செல்லு, அவங்களை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டோம், வந்தா நிர்வாகம் பொறுப்பு இல்லை, உங்களுக்கு வர்ற பாதிப்புகளுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்படின்னு பேசிட்டு போறாரு. ஸோ அவங்களும் யாரை எதிர்கட்சியை ஏத்துக்கிறாங்க? திமுகவை தான் எதிர்கட்சியா ஏத்துக்கிறாங்க. இவங்களும் அவங்கள தான் டார்கெட் பண்ணி அடி அடிச்சுட்டு இருக்கிறார் உதயநிதி. இதுதான் முரண்பாடு, இதான் களத்துல இருக்கிற முரண்பாடு. அப்ப ஏன் திடீர்னு அண்ணாமலை கொண்டு சொல்லுறாங்கல்ல, அது அஜெண்டா, அதான் அஜெண்டா. திரும்ப அதை ரொம்ப கரெக்டாகவே சொல்லியிருக்கிறார். அது அவங்க பிஜேபி திட்டமிட்டு இறக்குறாங்க. ஒரு தலைவர் அப்படிதான் சொல்ல முடியும். அவங்க ஒரு பிரதான ஒரு கட்சி, அரசியல் கட்சி, இந்துத்துவாக்கு எதிரான பிரதான கருத்தியலை கொண்டிருக்கிற ஒரு கட்சி, அப்படித்தான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அப்படி சொல்லும் போதுதான் வலிமையா இருக்கும். நம்ம யதார்த்தத்தை சொல்றோம், இது எப்படி நடந்தது, இது ஒரு மனமுறிவு என்று போல இருந்தாலும் கூட அவங்க கான்டாக்ட்ல தான் இருக்கிறாங்க, நண்பர்களா தான் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடியும் அவங்க பிரேக்கப் ஆன பிறகு கூட நண்பர்களா தொடர்றாங்க. அப்படி எடுத்துக்கணும். ஆக்சுவலா அது அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமா, இது ஒரு பிரேக்கப் அவ்வளவுதான், பகையெல்லாம் கிடையாது. அவங்க ஒருத்தர் அழிக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. நமக்கு தெரியும், அமித்ஷா நினைச்சா
இடி கேஸ்ல யாரை வேணா அரெஸ்ட் பண்ண முடியும். கண்ணுக்கு முன்னாடி பிஜேபி காரங்க தான் அவருடைய சொத்து பட்டியல்லாம் எடுத்து போட்டு எக்ஸ்போஸ் பண்றாங்க. இவர் ஏற்கனவே அரசு ஊழியரா இருந்தவர். நீ அரசு ஊழியரா இருந்து வெளியே வந்த பிறகு 5 ஆண்டுகளுக்கு வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய கண்காணிப்புல தான் இருக்க முடியும். அப்போ இவர் அதுக்கு இடையில வாங்கின சொத்தெல்லாம் வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை தலையிட முடியுமா? முடியாதா? அவர் அந்த ஒரு ரஃபேல் வாட்சிக்கே பில்லு இப்போ வரையும் தரல. இது ஒன்றை வச்சே இடி ரைடு பண்ண முடியும். என்ன? ஏன்னா அது வந்து சர்வதேச பிரச்சனை, அந்நிய செலவாணி, மணி லாண்டரிங், ஓகே, தேசிய பாதுகாப்பு அவ்வளவு இருக்குது. அதுல வந்து ஒரு இதா லாபி பண்ணிருக்கிறாரா? என்ன வேணா சொல்ல முடியும். அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வச்சுட்டாங்கன்னா 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட முடியும். வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது வரைக்கும் கட்சி இருக்குமா? இருக்காது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும், உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிடும், அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்துடும். அதுக்கு பிறகு வந்து என்ன பண்றது? இடி கேஸ்ல உள்ள போயிட்டு வந்து ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் அரசியல் செய்ய முடியுமா? வாய்ப்பு இல்லை. நமக்கு தெரியும், டெல்லி முதலமைச்சர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்ச பிறகு அவங்க காலி. அவ்வளவுதான், அவங்க ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஆமா, ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்கல்ல. இப்போ அண்ணாமலை அரெஸ்ட் பண்ண முடியாத நிலையில இருக்கிறாங்களா அவங்க? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. இப்ப ஒரு மாநில முதலமைச்சர் ரேஞ்சில கூட இருக்கிறாரா? முதலமைச்சரே அரெஸ்ட் பண்றாங்களே, என்ன அமைச்சர்களை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப இவரு சாதாரண ஆளுதான். ஏற்கனவே சிபிஐ வந்து ரைட் பண்ணிருக்குது, இடி வந்து ரைட் பண்ணிருக்குது, எவிடன்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கிறாங்க. 3 நாள் ஃபுல்லா வளைச்சு பிடிச்சி உட்கார வச்சு அவருடைய மச்சான், அவர் தான் முக்கியமான முதலீட்டாளர், எல்லாமே அவர் பேர்ல. இந்த பிளாக் எல்லாம் ஒயிட் ஆக்குறது அவர் தான். அவர் தூக்கிட்டு போக முடியாதா? அவருக்கு காசு எங்க இருந்து வந்தது? பிடிக்க முடியாதா? அப்ப எதுக்கு விட்டு வச்சிருக்கிறாங்க? என் கண்ட்ரோல்ல நீ இருக்கணும். விஜய்க்கு வந்து சிபிஐ வழக்கு ஒண்ணு இருக்குது, அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கிறதுக்கு. அது 5 வருஷம் ஆட்சி முடிகிற வரையும் முடியாது, அதுக்கு பிறகு முடியாது. சோ அதுக்காக அவங்க கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க, மீறி போயிடக்கூடாது அப்படின்றத வச்சுப்பாங்க. அவங்க பெத்து வளர்த்த பிள்ளைதான் அண்ணாமலை. ஆமா, இப்ப அவர் எந்த கட்சி வச்சாலும் சரி, அவன் புரிஞ்சுக்க வேண்டியது அது தமிழ்நாட்டு பிஜேபி, அவ்வளவுதான். தமிழ்நாடு இந்துத்துவா, தமிழ்நாடு RSS, தமிழ்நாட்டிற்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அவங்க என்ன பண்ணுவாங்க? மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாங்க, சனாதனம் பத்தி கம்முன்னு இருந்துக்குவாங்க, ஒன்றிய அரசு ஒரு திட்டம் கொண்டு வருதா அதுல கம்முன்னு இருந்துக்குவாங்க, முடிஞ்சா எதிர்ப்பாங்க. காவிரி இஷ்யூ வந்துச்சா தமிழ்நாடு தான் ஏய் அப்படின்னு வந்து நிற்பாங்க. தமிழ்நாட்டு கட்சிகள் பேசும், தேசிய கட்சிகளால பேச முடியாது. காங்கிரஸோ பிஜேபியோ பேச முடியாது, இவங்க சுதந்திரமா பேச முடியாது. இப்ப அவங்க கால் கேட்டு அவுத்து விட்டுக்கிறாங்க, கை கேட்டு அவுத்து விட்டுக்கிறாங்க, வாய் கேட்டு அவுத்து விட்டுக்கிறாங்க, இவ்வளவுதான். இப்ப அவங்களால சுதந்திரமா அந்த வேலைகளை செய்ய முடியும், வளர்ந்து வந்துட முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அப்ப பொசிஷன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. டிவிகே வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு பொசிஷன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அது நடக்காது அப்படின்றது தான் நாம சொல்ல வர விஷயம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.